Welcome students and viewers. We are in Zoology lesson 10. Lesson name is Organisms and Populations. In this lesson today section I would like to teach about 10.3 Major Abiotic Components or Factors. Major அப்படின்னா முக்கியமான உயிர் இல்லாத ஆக்கக்கூறுகள் அல்லது ஃபேக்டர் அப்படின்னா காரணிகள். இப்போ எதெல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர் இன்க்ளூட் என்னென்ன உயிரற்ற காரணிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்டர், ஃபிசிக்கல் ஃபேக்டர். கெமிக்கல் ஃபேக்டர்னால் வேதியியல் காரணி, ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா இயற்பியல் காரணி. சரிங்களா? இந்த இரண்டுமே கெமிக்கல் ஃபேக்டர், ஃபிசிக்கல் ஃபேக்டர், போத் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது அஃபெக்ட் த ஆர்கானிசம் அந்த உயிரினத்தில் பாதிப்பை உண்டாக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஃபங்க்ஷனிங் இன் தேர் என்வரான்மெண்ட் அந்த சுற்றுச்சூழல் அவைகளுடைய செயல்பாட்டில் தாக்கத்தையோ ஒரு விளைவை ஏற்படுத்துது. த காமன் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஸோ சில பொதுவான முக்கியமான உயிரற்ற ஆக்கக்கூறுகள் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், தமிழில் சொன்னால் வெப்பநிலை, டெம்பரேச்சர். ஸோ ஹியர் வெப்பநிலை, டெம்பரேச்சர் ஆர் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ். வெப்பநிலை அல்லது வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் அளவு, கோல்ட்னஸ் அளவு, டிகிரின்னு அளவு, ஹாட்னஸ் வெப்பம் அல்லது கோல்ட்னஸ் குளிர்ச்சியின் அளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எசென்சியல், இது மிக முக்கியமானது. அண்டு வேரியபிள் ஃபேக்டர் இன் எனி என்வாயர்மெண்ட். ஸோ இது ஒரு சுற்றுச்சூழலில் மிகவும் அவசியமான மற்றும் மாறுபடும் காரணியாகும். இந்த டெம்பரேச்சருங்கிறது எசென்சியல், மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். வேரியபிள் ஃபேக்டர் இன் த என்விரான்மெண்ட், எந்த சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி இந்த டெம்பரேச்சர் ஒரு மாறுபடக்கூடிய வேறுபடக்கூடிய ஒரு காரணி. இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். இது அனைத்து உயிரினங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பை அஃபெக்டிங் மெனி வைட்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த உயிரினத்தினுடைய முக்கியமான அனைத்து வேலைப்பாடுகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. லைக் எந்தெந்த மாதிரியான முக்கியமான வேலைப்பாடுகள், வைட்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்திலும், பிஹேவியர் பழக்க வழக்கங்களிலும், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்திலும், அண்டு டெவலப்மெண்ட் அந்த உயிரினத்துடைய வளர்ச்சியிலும். ஸோ இவைகள் அதாவது ஃபிசிக்கல் ஃபேக்டர், கெமிக்கல் ஃபேக்டர் ரெண்டுமே இந்த மாதிரியான செயல்பாடுகள், மெட்டபாலிசம், பிஹேவியர், ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான அமைப்புகளில் தாக்கத்தை ஏற்படுது. ஈவன் டெத் இன் பயோஸ்பியர், சில சமயங்கள் இந்த டெம்பரேச்சர்னால் உயிரினங்கள் இறக்கவும் நேர்படலாம். ஸோ த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆர்கானிசம் ஆஃப் an environment regulate the survival of a cells. சரிங்களா? ஸோ மிக குறைந்த வெப்பநிலை, மேக்ஸிமம் அதிகமான வெப்பநிலை, இந்த இரண்டுமே ஓகே. ஸோ என்வாயர்மெண்ட் ரெகுலேட் தி சர்வைவல் செல். ஒரு செல் வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சுற்றுச்சூழலை அவைகள் தீர்மானிக்குது. மினிமம் டெம்பரேச்சர் குறைந்த வெப்பநிலை, மேக்ஸிமம் அதிக வெப்பநிலை, இந்த இரண்டு அதிகமான வெப்பநிலை, குறைவான வெப்பநிலை இந்த இரண்டுமே ஸோ ஒழுங்குபடுத்து எதைய சர்வைவல் ஆஃப் த செல்ஸ். ஒரு செல் உயிர் வாழ்வதற்கு சுற்றுச்சூழல் தகுதி இருக்குது இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா த மெட்டபாலிசம் ஆஃப் an ஆர்கானிசம்ஸ், ஒரு உயிரினத்தினுடைய வளர்ச்சிதை மாற்றம். த மெட்டபாலிசம் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் ரெகுலேட்டட் பை என்சைம்ஸ் விச் ஆர் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். இப்போ ஒரு உயிரினத்தில் மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறுகிறது. வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா அந்த உயிரில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஆற்றல் உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராசஸ். ஓகே. ஸோ அதை மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் an ஆர்கானிசம் இஸ் ரெகுலேட்டட் பை, ஒரு உயிரினத்தில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது என்சைம்ஸ். சரிங்களா? நொதிகளாகும். அந்த நொதிகளே டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் ஆகி இல்லைன்னா ஸ்டாப் ஆகும், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த உயிரினத்தில் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த வெப்பநிலை, சரிங்களா? ஸோ டெம்பரேச்சரினுடைய அந்த வெப்பநிலையினுடைய தாக்கத்தை பொறுத்து
அவைகளுடைய அளவு குறைவை பொறுத்து அதிகரிப்பை பொறுத்து அந்த உயிரினத்தில் டெம்பரேச்சர் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், இல்லை டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகும், என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லை என்சைம்ஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ இன் மெனி ஆர்கானிசம் பல்வேறு உயிரினங்களை டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ், சரிங்களா. ஸோ பால் நிர்ணயம் மேல் ஃபீமேல் ஆணுயிரியா பெண்ணுயிரியா அப்படின்னு டெட்டர்மினேஷனும் டெம்பரேச்சரை டிபெண்ட் ஆகுது. அண்டு செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதமும் டெம்பரேச்சர் வெப்பநிலையை சார்ந்துள்ளது. மெச்சுரேஷன் ஆஃப் கொனாட்ஸ் இனப்பெருக்க உறுப்புகளின் முதிர்ச்சி, டெஸ்டிஸ் அண்டு ஓவரி ரெண்டையும் ஒன்று சேர்த்து கொனாட்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய வளர்ச்சி கூட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கேமிட்டோஜெனிசிஸ்னால் கேமிட் ஃபார்மேஷன், ஸ்பெர்ம் செல் எக் செல் ஃபார்மேஷன், அதுவும் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகுது. அண்டு ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் கூட மேல் ஃபீமேல் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் கூட டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ்டு யார் தாக்கத்தை ஏற்படுத்துகிறா டெம்பரேச்சர். ஸோ இன் சர்டன் என்வாயர்மெண்ட் சில முக்கியமான சுற்றுச்சூழலில் சில குறிப்பிடத்தகுந்த சுற்றுச்சூழல் சைஸ் அண்டு கலரேஷன் ஆஃப் அனிமல் இஸ் இன்ஃபீட் டெம்பரேச்சர். ஸோ சில குறிப்பிட்ட என்வாயர்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலில் ஒரு உயிரினத்தினுடைய சைஸ் அதனுடைய அளவு அவங்களுடைய நிறம் கலரேஷன், இந்த கலர் ரெண்டாவது சைஸ், இந்த ரெண்டையும் வந்து ஒரு பர்டிகுலர் என்வாயர்மெண்ட்டில் உயிரினத்தினுடைய அந்த அமைப்புகள் எதை டிபெண்ட் பண்ணிக்குதுன்னா ஸோ டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் if you take birds and animals attain greater body size in colder region than warmer region. அதாவது பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ் பறவைகள் மற்றும் மேமல்ஸ் பாலூட்டிகள் இந்த இரண்டுமே அட்டைன் பெறுகிறது. எதை பெறுது? கிரேட்டர் பாடி சைஸ் பெரிய உடல் அமைப்பை பெறுகிறது. பேர்ட்ஸும் மேமல்ஸ், அதாவது பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகள், மேமல்ஸ்னால் பாலூட்டிகள், இந்த இரண்டுமே அட்டைன் கிரேட்டர் பாடி சைஸ் பெரிய உடல் அமைப்பை பெறுகிறது. எந்த இடத்துல? இன் கோல்டர் ரீஜியன் குளிர்ச்சியான பகுதிகள், பனி நிறைந்த பகுதிகள், பனிக்கட்டி இருக்கக்கூடிய அந்த குளிர் பிரதேசத்தில் ஸோ மேமல்ஸும் பேர்ட்ஸும் தன்னுடைய உடல் எடையை அதிகரிக்கிறது, கிரேட்டர் சைஸாக மாறுது. தேன் வார்மர் ரீஜன். ஸோ எதை ஒப்பிடும்போது அந்த மாதிரி இருக்குதாம்மா அதிகமாக இருக்குது. வார்மர் வெப்பமான பகுதியை ஒப்பிடும்போது குளிர்ச்சியான பகுதியில் பேர்ட்ஸும் மேமல்ஸும் கிரேட்டர் சைஸ் பெரிய சைஸாக மாறுகிறாங்க. ஸோ இது வந்து பெர்க்மேன் ரூல்னு சொல்லும். 3 மார்க் பெர்க்மேன் ரூல். So write the Bergman rule. Birds and mammals attain greater body size. So in cold region, particularly cold region than warmer region. Bergman rules. For example, warm-blooded animal, வெப்பரத்த பிராணிகள் living in colder climate. வெப்பரத்த பிராணிகள் குளிர்ச்சியான குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்துச்சுன்னா டெண்டன் டு ஹேவ் ஷார்ட்டர் லிம்ஸ். ஸோ அப்படி வளரும்போது அவைகளுடைய கால்கள் குட்டையாக இருந்துச்சான். இயர் ஆல்சோ அவைகளுடைய காதுகளும் குட்டையாக இருந்துச்சான். அண்ட் அதர் அப்பண்டேஜஸ் மற்ற துணை உறுப்புகளும் கூட சிறுசாக இருந்துச்சான். அதாவது கோல்டர் ரீஜனில் வளரக்கூடிய உயிரினங்களில் கை கால் எல்லாமே ஷார்ட்டாக சிறுசாக இருந்துச்சாமா. யாரோட ஒப்பிடும்போது? வென் கம்பேர்ட் டு மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் இன் வார்மர் கிளைமேட். சரிங்களா. ஸோ இதே சிற்றினங்கள் எந்தெந்த சிற்றினங்கள் குளிர்ச்சியான பிரதேசத்தில் அந்த கூலர் கிளைமேட் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் வளரும்போது அவைகளுடைய இயர் அவைகளுடைய லிம்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக கூட்டே இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா குளிர் பிரதேசத்தில். ஸோ இதே உயிரினங்கள் வார்மர் ரீஜனில், அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனில் இதே ஸ்பீசிஸ் வளரும்போது இந்த பிரச்சனையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சேம் ஸ்பீசின்னு வார்மர் கிளைமேட்டில் ஸோ அந்தளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எல்லாமே பெருசாக தான் வளர்ந்தது, நல்லா வளர்ந்துச்சுங்கிறாங்க. ஆனால் கூலர் கிளைமேட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆலன் ரூல்ஸ். ஓகே. ஸோ இன் சம் அக்வாட்டிக் என்வரான்மெண்ட் சில நீர்நிலை கொண்ட சுற்றுச்சூழலை என் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தலைகீழான சில தொடர்புகள் இருந்தன. யார் கடையில்? வாட்டர் டெம்பரேச்சருக்கும் ஃபிஷ் மெரிஸ்டிக் கேரக்டர். சரிங்களா. மீனினுடைய வளர்ச்சி காரணிகள் அப்படின்னு சொல்லும். டெம்பரேச்சர் தண்ணிக்குள்ளே தண்ணியினுடைய டெம்பரேச்சருக்கும் மெரிஸ்டிக் ஃபியூச்சர் அவைகளுடைய வளர்ச்சி பண்புகளுக்கு முடியும் அதுக்கடையில் நிறைய டெம்பரேச்சர் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சான். ஸோ அப்சர்வ்டு பை லோவர் டெம்பரேச்சர் மோர் தேன் வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரே. தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா
சில நீர்வாழ் சூழலில் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்புக்கும் மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஸோ குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்பட்டன. இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா பேக் போன் நிறைய உருவாச்சுங்கிறாங்க. இது வந்து ஆலன் ரூல்னு சொல்லும். சரி, ஜோர்டன் ரூல் 3 மார்க். ஜோர்டன் ரூல். ஓகே, ஃபிஷ் மெரிஸ்டிகேட் அப்சர்வ்டு லோவர் டெம்பரேச்சர் மோர் வெர்டிபிரே. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துல, சரிங்களா, ஸோ லோவர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துல வெர்டிபிரே, அதாவது முதுகெலும்புகள் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்வெர்ஸ்லி ரிலேஷன், தலைகீழான ஒரு தொடர்பு கொண்டதாக அக்வாட்டிக் உள்ள சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து ஜோர்டன் ரூல். இது இஸ் ஆல்சோ 3 மார்க். See the Bergman rule. Bergman rule is an ecogeographic principle. தமிழில் சொன்ன என்ன சொல்லுவோம், இது சூழல் புவியியல் தத்துவம்னு சொல்லுவோம். சூழல் புவியியல் தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்டேட் தட் within broadly distributed taxonomic clad population and a species of larger size are found in colder, of smaller size and are warmer region. And of smaller size are in warmer region. இந்த தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, சூழல் புவியியல் தத்துவத்தின்படி பல்வேறு வகைப்பாட்டு நிலையில் உள்ள விலங்குகளிலும் பல்வேறு இனக்கூட்டங்கள் மற்றும் சிற்றினங்களிலும் குளிரான பகுதியில் பெரிய அளவிலான விலங்குகளும் வெப்பமான பகுதிகளில் சிறிய அளவு விலங்குகளும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. குளிராக இருக்கக்கூடிய பகுதியில் கோல்டர் ரீஜனில் கூடிய உயிரினங்கள் அனைத்தும் லார்ஜர் சைஸாக இருந்துச்சான். அதே மாதிரி வார்மர் ரீஜனில் கூடிய உயிரினங்களில் ஸ்மாலர் சைஸ், சிறிய சைஸாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அந்த கரடி சொல்லிக்குவார் பியர். அதுக்கு அடுத்தது ஆலன் ரூல் பார்க்கலாம். ஆலன் ரூலில் பார்த்தீங்கன்னா லிபுஸ் ஆர்டிகஸ் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருக்குது, ஒரு முயல். அதுக்கு அடுத்தது லிபுஸ் அமெரிக்கானஸ். ஸோ லிமுஸ் லெப்பஸ் கலிஃபோமிக்கஸ், லெப்பஸ் அல்லனி. இதெல்லாமே ஆக்சுவலாக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஆலன் ரூலில் வரக்கூடிய முக்கியமான ஒரு இது. ஸோ நார்த்தன் ஆர்டிக் ஹேர் அப்படி பார்த்தீங்கன்னா லெப்பஸ் ஆர்டிகோஸ் இருக்குது. த்ரோ மோர் ஷார்ட்லி டிசட் ஜாக் ரேபிட் ஹேர்ஸ் ஸோ ப்ரொக்ரெசிவ் லாங்கர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் லெக்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்டு லீனர் பாடிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வடக்கு தூந்திர குழி முயலிலிருந்து தெற்கு பகுதியில் வாழும் பாலைவன ஜாக் முயல் வரை முயல்களின் உடலில் எல்லை உறுப்புகள் நீளமாக மாறும் உடல் மெலிவடைகின்றன. ஸோ இது தெரியணும். ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ், சரிங்களா, வெப்பநிலையானது இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுது. இதில் டிஸ்ட்ரிபியூஷனாக பாருங்கள், உயிரினத்தினுடைய பரவலில் தாக்கத்தை ஏற்படுகிறது. ட்ராபிக் ஹேவ் ஹையர் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதே வெப்பமண்டல பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹையர் டைவர்சிட்டி, அதிகமாக உயிரினங்கள் பரவி உள்ளன, கூட்டமாக அதிகமாக இருக்கிறாங்க. வென் கம்பேர்ட் டு போலார் ரீஜன், அதாவது துருவ பகுதியில் ஒப்பிடும்போது டெம்பரேச்சர் ரீஜன் அதிகமாக மக்களும் உயிரினங்கள் நிறைய இருந்துச்சுங்கிறாங்க. அது கிளியர் நவ். So today's section is, so thank you, keep watching.